நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு கோடீஸ்வரனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம். இந்த மாதிரி கத்துறார். கேஸ் ட்ரபிள், பயம். ஜோசியக்காரர்கிட்ட போனார். மந்திரவாதி உடம்புல பேய் பிடிச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய சென்னை ஆஃபீஸ் பக்கத்து தெருவே அப்படின்னு சொல்லுவேன். சவுகார்பேட்டையில் ஒரு ட்ரேடர், ஒரு வியாபாரி, ஐயா நம்முடைய நண்பருக்கு உடம்பு சரியில்லை, பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் ஆஃபீஸ்க்கே வர்றதே இல்லை 15 டேஸாக. என்ன வயசு? 40 வயசு. நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்கணும். எப்படிப்பா இது? இல்லை சார், அவர் டாக்டர்லாம் கை கொடுத்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டாங்க அப்படின்னா. ஓஹோ, அந்தளவுக்கு வந்துடுச்சா? ஆமாம் சார் அப்படின்னு. இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்றாங்க. நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு அந்த நேரம் நான் வந்து 8:30 வரைக்கும் ஜோசியம் பார்ப்பேன். அப்பா நீ வெயிட் பண்ணுப்பா, நம்ம போகும்போது பார்த்துக்கலாம், இல்லைன்னு இந்த நேரம் வாங்க அப்படின்னு. அவர் 8:15 வந்துட்டார். நாங்கள் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி கிளம்புறோம். அவர் வீட்டுக்கு போகிறோம். முக்கியமான ஈஸியான விஷயத்த சொல்கிறேன், ரொம்ப கவனிக்காமல், ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காமல் எல்லோரும் கவனிக்கணும். தென்மேற்கு திசையில் பழக்கிறார். படுக்கிறார். வீடு நல்லா இருக்கா வாஸ்து? நல்லா இருக்கு. யார் சொன்னது அப்படின்னு. பலானா சொன்னார். இது தென்மேற்கான்னு. ஆமாம், வடமேற்கில் படுக்கிறாங்க. வடமேற்கில் படுக்கிறாங்க. வடமேற்கில் டாய்லெட்டு. வடக்கு திசையில் கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு ஃபுல்லாகவே கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி, மிரர். அந்த ரூமுக்கு வாசல் தென்கிழக்கு. அப்பொழுது நான் எல்லோரையும் வெளியே தெரிஞ்சிட்டேன். தும் சப் பார் ஜாவோ பையா, நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு. அவரை சொன்னப்பா, கொஞ்சம் அவருக்கு சுட தண்ணி எடுத்தாந்து ஜீரகம் கொடுத்துட்டு குடிக்க சொல்லுங்கள். ஜீரகம் பண்ணி தண்ணி குடித்தார். அப்படின்றார். ஒரே ஒரு சாதாரணமான கேள்வி கேட்டேன், சிரிக்காதீங்க யாரும். எப்போ நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லையா அப்படின்னு. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் சம்சாரத்தையே பார்த்துட்டு நம்பிக்கை இல்லாமல் காம வெறியிலேயே இருக்கியா அப்படின்னு. ஐசா அப்படி இப்படின்னு. என்னப்பா, அதாவது முக்கியமான விஷயம் என்ன, கேஸ் ட்ரபிள் ஒரு மனிதனுக்கு அதிகமாக உருவாகுது. இந்த ஏஜ் ஆஃப் ஹியூமன், அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் 35லேருந்து 45 இருக்கு. நான் கிழவனுக்கெல்லாம் வர்றது, இப்போ எங்கள் மாதிரி ஆளுக்கு வர்றது வேறு விஷயம், அது வேறு சொல்கிறேன். இதுக்கு நான் சொல்கிறது எல்லோரையும் கவனிக்கணும். இப்போ இந்த ஐடி டீம் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா பசங்களுக்கும் சொல்கிறேன், இப்போ சம்சாரம் ஓடி போவாதுப்பா, கவனிங்க, நான் சொல்கிறது கவனிங்க. வீட்டின் வடக்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கவே கூடாது. இருந்தால் அந்த உங்கள் பெட் உடைய லெஃப்டோ ரைட்டுக்கு வரக்கூடாது. வடமேற்கில் படுக்கும் பொழுது அந்த ரூமுக்கு தென்கிழக்கு வாசல் இருந்தால் காமமே சிந்தனை. என் சம்சாரத்தில் இப்படி பழக்கலாமா, அப்படி பழக்கலாமா, ப்ளூ ஃபிலிம் பார்க்கலாமா, இப்படி பார்த்துட்டு அப்படி பண்ணலாமா, இதே சிந்தனையில் நீங்கள் பழக்கிறீங்க. சாப்பாடு சாப்பிட்ட உடனே காமவெறி, கதவு மூடிடுறீங்க, படுக்கிறீங்க.
தான் சார் ஏதாவது கேமரா வச்சிங்கன்னா, இதுக்கு என்னடா கேமரா வைக்கணும், இது தாண்டா விதி, இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீ உன்னுடைய டைரக்ஷனை மாற்று, இந்த கண்ணாடி எல்லாமே பேப்பர் வச்சு கம் ஸ்டிக் பண்ணிவிடு அப்படின்னு. அவன் மகனை கூப்பிட்டேன், இதை பேப்பரில் அவன் கூப்பிட்டேன், இதெல்லாம் பேப்பர் ஓட்டுங்கடான்ட்டேன். நான் அது வரைக்கும் பேசுகிறேன். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு 20 minutes வரைக்கும் உட்காந்து வாக் பண்ணிட்டு வா 1/2 hour அப்படின்னு. தினமும் ஜீரகத்தை சாப்பிடு அப்படின்னு. ப்ளஸ் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி என்ன? புதன். அந்த புதனுடைய ரத்தனை எமரல்ட் பச்சையே அணியே அப்படின்ட்டு. ப்ளஸ் வாஸ்து தோஷத்தில் அந்த கண்ணாடிக்கு பின்னால் டாய்லெட் இருக்குது வடமேற்கு திசையில். அது எப்படி இருக்குன்னா வடக்கு வாலில் இருக்குது. இந்த ஓன் ஃப்ளாட்டான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அப்போ அதில் ஆல்ட்ரேஷன் கம்பாஸ் பண்ணி எல்லாமே எழுதி கொடுத்தேன், இதை கமோடெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. அன்றைக்கி அவருக்கு ஒரு வாரிசு நினைக்கிறேன், இன்றைக்கி 2-3 வாரிசு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஹெல்த்தும் நல்லா இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன இருக்குது? இந்த கேஸ் ட்ரபிளுக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடிக்கும் சம்பந்தம் இருக்குது. காமவெறி அதிகமாக உருவாகிற தென்கிழக்கு வாசல் அந்த ரூமுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் வடமேற்கில் தலை வச்சு கிழக்கில் கால் பண்ணால் உங்களுக்கு ஹீட் அதிகமாக உருவாகும். ஹீட் அதிகமாக உருவாகினால் கேஸ் ட்ரபிள் உருவாகும். அதனால் சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட போகணுன்னா அட்லீஸ்ட் 2 hour பொறுத்துட்டு தான் போகணும். இல்லைன்னா 9999 சொல்லுவேன். எல்லா ஆண்களுக்கும், அதுவும் இந்த வயசு பீரியடு சொன்னோம் பார்த்தீங்களா, 35 to 45 அரைக்குறை வயசு. இது குழந்தையாகவும் மாற முடியாது, கிழவனாகவும் பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ அந்த சம்சாரம்னா சில நேரம் குத்தம். என்னையா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வந்து போகிற அப்படின்னு சொல்லவங்களாம், இவன் நான் நல்லா ஆகும் அப்படின்னு ஏதாவது மறந்து இருந்து வாங்கி சாப்பிட்டு பண்ணுவான் இல்லையா, இவனுக்கு எல்லோருக்கும் கேஸ் ட்ரபிள் உருவாக்கும். அதனால் எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாய்வு தொல்லை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் உங்கள் ரூமில் வடக்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். டாய்லெட்டு ரொம்ப ஒட்டி டாய்லெட் கமோடு சின்னதாக இருந்தால் அங்கே உப்பு வைங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.